வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பெயர் சுந்தரபாண்டி. என் கூட வாசுகியம்மாள், ரீட்டான்னு 2 பேர் வந்திருக்காங்க. எங்கள் டீம் பெருங்குடி. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் அழகுநாச்சி. என் கூட பாண்டீஸ்வரி, பாக்கியசெல்வி 2 பேர் வந்திருக்காங்க. எங்கள் டீம் சோளங்குருணி. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 7 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் முதல் 2 அணிக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். 3ஆம் அணிக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். முதல் சுற்றில் பெருங்குடி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு வகுப்பறையில் 62 மாணவர்கள் உள்ளனர். அவர்களை 2 குழுவாக பிரித்தால் ஒவ்வொரு குழுவிலும் எத்தனை மாணவர்களை பிரிக்கலாம்? ஒரு குழுவிற்கு 31 மாணவர்கள் இருப்பார்கள். சரியான விடை. பெருங்குடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 47, 52, 69, 70, 84 இவற்றில் உள்ள இரட்டைப்படை எண்களை கண்டுபிடிக்க. 52, 70, 84. சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். பெருங்குடி அணிக்கான 3வது கேள்வி. முதல் சுற்றில் 32, 41, 50, 67, 93 இவற்றில் உள்ள ஒற்றைப்படை எண்களை கண்டறிந்து சொல்லுங்கள். 41, 67, 93 ஆகிய எண்கள் ஒற்றைப்படை எண்களாகும். பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான 4வது கேள்வி. 2, 4, 6 என்ற 3 எண்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்கள் 3 கூறுக. 246, 462, 642. சரியான விடை. பெருங்குடி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் பெருங்குடி அணிக்கான இறுதி கேள்வி. 87, 63, 29, 35, 54 இவற்றில் 7ஆல் வகுப்படும் எண்களை கூறுக. 87, 63,
35. தவறான விடை. சோளங்குர்ணி அணி நீங்கள் முயற்சிக்கிறீங்களா? 63 35 7ஆல் வகுப்படும். சரியான விடை. சோளங்குர்ணி அணிக்கு 5 மதிப்பெண்கள். இத்துடன் முதல் சுற்று கேள்விகள் பெருங்குடி அணிக்கு முடிவடைந்தன. சோளங்குர்ணி அணியின் முதல் கேள்வி. முதல் சுற்றில் உங்களிடம் 24 ஆப்பிள் பழங்கள் உள்ளன. அதனை 8 பேருக்கு பிரித்து தர வேண்டும் சம பாகமாக. அப்படியென்றால் ஒவ்வொருவருக்கும் எத்தனை ஆப்பிள்கள் கொடுப்பீர்கள்? 3 ஆப்பிள் சமமாக பிரித்து கொடுக்கப்படும். சரியான விடை. சோளங்குர்ணி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 32 45 49 74 99 இவற்றில் உள்ள இரட்டைப்படை எண்களை கண்டறிந்து கூறுக. 32 74 இரட்டைப்படை எண்கள். 2 4 6 8 0 என்று கடைசி இலக்கம் வர்றது வந்து இரட்டைப்படை எண்கள். சரியான விளக்கம் அண்ட் சரியான விடை. சோளங்குர்ணி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் சோளங்குர்ணி அணிக்கான மூன்றாவது கேள்வி. 15 16 25 42 51 இவற்றில் உள்ள ஒற்றைப்படை எண்களை கண்டறிந்து கூறுக. 15 25 51 ஒற்றைப்படை எண்கள். 1 3 5 7 9 முடியக்கூடிய எண்கள் வந்து ஒற்றைப்படை எண்கள். சரியான விடை மற்றும் சரியான விளக்கம். சோளங்குர்ணி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். சோளங்குர்ணி அணிக்கான நான்காவது கேள்வி. 7 3 5 என்ற 3 எண்களை பயன்படுத்தி 3 இலக்க எண்கள் 3 கூறுக. 375 735 537. சரியான விடை. மீண்டும் சோளங்குர்ணி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் சோளங்குர்ணி அணிக்கான இறுதி கேள்வி. 73 24 32 76 36 இவற்றில் 6ஆல் வகுப்படும் எண்களை கண்டுபிடித்து கூறுக. 24 36. சரியான விடை. சோளங்குர்ணி அணிக்கு 10 மதிப்பெண்கள். இத்துடன் முதல் சுற்றில் கேள்விகள் சோளங்குர்ணி அணிக்கு முடிவடைந்தன. முதல் சுற்றின் இறுதியில் அணிகளின் மதிப்பெண் விவரம். பெருங்குடி அணி 40 மதிப்பெண்கள், சோளங்குர்ணி அணி 55 மதிப்பெண்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல் இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் லட்சுமி, நெடுமரகமையில் வேலை ஆக்குறோம், 7 படிச்சிருக்கோம். என் பேர் விமலாதேவி, 10th படிச்சிருக்கேன். என் பேர் பஞ்சு, நெடுமரகமையில் வேலை ஆக்குறோம், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். என் பேர் பஞ்சு, நான் படிக்கலை. என் பேர் கூத்தாயி, படிக்கலை. என் பேர் பஞ்சு, நான் 8 படிச்சிருக்கேன். என் பேர் முரீஸ்வரி, நான் படிக்கலை. என் பேர் பஞ்சு, நான் படிக்கலை. என் பேர் இந்திரா, நாங்கள் படிக்கலை. என் பேர் மாணிக்கவலி, நாங்கள் படிக்கலை.
இப்போ அடுத்து நான் கேட்குறேன், 10ஐயும் 10ஐயும் கூட்டுனா எத்தனை? 20. 10ஓட ஒரு 5 கூட்டுனா எவ்வளவு? 15. 15ஓட ஒரு 8 கூட்டுங்க. 23. 23ஓட ஒரு 8 கூட்டுங்க. 23ஓட 8 கூட்டினா 31. 31 ஒரு 7. 31 ஒரு 7 38. 38 ஒரு 6. 42. கொஞ்சம் நல்லா கூட்டி சொல்லுங்க. 44. உங்களுக்கு கணக்கு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு சில கணக்குகள் கேட்குறேன். 8ஓட ஒரு 6 கூட்டுங்க. 14. ரூபா நோட்டெல்லாம் எண்ணுவீங்களா? என்னவா? அதுலேருந்து சில கணக்குகள் இப்போ கேட்குறேன். உங்ககிட்ட ஒரு 4 100 தாள் இருக்குது, 2 50 தாள் இருக்குது. மொத்தம் எவ்வளவு ரூபா? 500. எப்படி சொன்னீங்க? கூட்டி கணக்கு பார்த்து சொல்கிறோம். சரியாக சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட 50 தாள் ஒரு 6 தாள் நான் கொடுக்குறேன், எவ்வளோ ரூபா ஆச்சு? 50 தாள் 6 தாள் 300. சரியாக சொன்னீங்க. 10 தாள் ஒரு 18 தாள் கொடுக்குறேன், எவ்வளோ ரூபா? 10 தாள் 18 தாள் 180. சரியாக சொன்னீங்க. 500 தாள் ஒரு 3 தாள் இருக்குது, 100 தாள் ஒரு 5 தாள் இருக்குது. மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 2000. சரியாக சொன்னீங்க. ஒரு சில நம்பர் சொல்கிறேன், அதை நீங்கள் கூட்டி சொல்லுங்கள். 15 15 எவ்வளவு? 15 15 30. சரியாக சொன்னீங்க. 80 ஒரு 120. 80 120 200. சரியாக சொன்னீங்க. கூட்டி கூட்டி அழகாக சொன்னீங்க. அடுத்து ஒரு சில கழித்தல் கணக்குகள்லாம் இப்போ கேட்குறேன். 100 ரூபாயில் 30 ரூபா போச்சுன்னா எவ்வளோ ரூபா உங்ககிட்ட இருக்கும்? 100 ரூபாயில் 30 ரூபா வேணா 70 ரூபா. 200 ரூபாயில் 110 ரூபா போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 90 ரூபா. நீங்கள் 300 ரூபா வச்சுருக்கீங்க, அதில் 30 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறீங்க, மீதம் எவ்வளோ இருக்கும் உங்ககிட்ட? 270 ரூபா. சரியாக சொன்னீங்க. இப்போது நீங்கள் கடத்தெருவுக்கு 1000 ரூபாய் கொண்டு போகிறீங்க, ஒரு கேஸ் சிலிண்டரு 600 ரூபாய்க்கு வாங்குறீங்க, மீதம் உங்ககிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்கும்? 600 ரூபாயும் போனால் 400 ரூபா இருக்கும். சரி, அந்த 400 ரூபாயில் வண்டி கூலி போக வர 100 ரூபா கொடுக்குறீங்க, மீதம் எவ்வளோ இருக்கும்? 300 ரூபா இருக்கும். சரியாக சொன்னீங்க. நன்றிம்மா. நீங்கள் இவ்வளோ நேரமும் உங்களுக்கு கேட்ட கேள்விகள்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்பர்ண்டா என்னாண்ட அர்த்தம் தெரியாமல் இருந்தால் இப்போ நம்பர்ண்டா என்னாண்ட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். ரூபாத்தாள் வச்சு கணக்கு பார்க்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து வேறத்தவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்டுட்டு வந்துடுவோம். உங்களுக்கு கணக்கு பார்க்க தெரியுமா? தெரியாது. அப்போ ரூபா கணக்கெல்லாம் வீட்டில் எப்படி பார்க்குறீங்க? ரூபா கணக்கெல்லாம் சொன்னால் தான் தெரியும். வீட்டில் நீங்கள் மணிப்பரிசு வச்சுருக்கீங்க, காசு வச்சுருக்கிறீங்க, இவ்வளோ ரூபா தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நம்பரை வச்சு தான் கண்டுபிடிப்போம். அப்போ உங்களுக்கு நம்பர் தெரிஞ்சிருக்கு அப்படி தானே? தெரியாது, இப்போ தெரியும். எப்படி தெரியும்? மற்றவங்களுக்கெல்லாம் பதில் சொன்ன வச்சு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிம்மா. இப்போ உங்களுக்கு கணக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி சின்னதாக ஒரு டெஸ்ட் வைக்கலாம். நம்ம 15ஓட ஒரு 17 கூட்டினா எவ்வளவு? 15ஓட 17 கேட்டால் 32. எப்படி சொன்னீங்க? மனக்கணக்கு போட்டு பதில் சொல்கிறோம். சரிம்மா. 25ஓட ஒரு 75 கூட்டினீங்கன்னா? 25ஓட 75 100. 100ஓட ஒரு 27. 100ஓட 27 சேர்த்தா 127. 127ஓட ஒரு 10 கூட்டினீங்கன்னா? 127ஓட 10 கூட்டினா 137. 137ஓட ஒரு 12 கூட்டினீங்கன்னா? 142. அவங்க சொன்னது சரிதானா? இல்லை, தப்பு. அப்போ நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கிறீங்க? 149. சரி, சரியான பதில சொன்னீங்க. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.shyamalavanI.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும்.
சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இன்றைக்கு முற்றிலும் வித்தியாசமாய் மாறுபட்ட ஒரு கோணத்தில் ஷியாமலா வாணியுடன் மக்களை இணைக்கும் உறவு பாலமாய் தொலைபேசி வழியே கணிதம். இன்றைய நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகர் கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளியிலிருந்து கணித ஆசிரியை பிரதிமா மேம் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம யாரை சந்திக்க போறோம் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க. இது ஷியாமலா வாணி 90.4. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் மேடம். அப்படியா, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் 100 நாள் மேடம். அப்படியாங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு நான் ஒரு கணக்கு கேட்குறேன், விட சொல்லுங்க. இங்கே ஒரு கடைக்கு போறீங்க. அங்கே போய் ஆப்பிள், கொய்யா, மாங்காய் 3 பழமும் வாங்குறீங்க. 3 சேர்ந்து உங்களுக்கு 1 கிலோ 650 கிராம் இருக்குது. அதில் மாங்காயை மட்டும் எடுத்துடுறீங்க. இப்போ அந்த பையோட எடை வந்து 1 கிலோ 350 கிராம். இதிலிருந்து நீங்கள் மாங்காயோட எடை என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். 300 எடை. சரிங்கம்மா, உங்களோட அடுத்த கேள்வியை கேட்குறேன். இப்போ உங்கள் வீட்டில் வயரிங் வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? அங்கே எலக்ட்ரீசியன் வந்து மொத்தம் அவர்கிட்ட வயரோட நீளம் 63 மீட்டரும் 139 சென்டிமீட்டரும் இருக்குது. வயரோட நீளத்தின் அளவு 63 மீட்டர் 139 சென்டிமீட்டர். அதில் 36 மீட்டர் 48 சென்டிமீட்டரை மட்டும் உபயோகப்படுத்திட்டாரு. மீதம் இருக்கக்கூடிய வயரின் நீளம் என்ன? 27 மீட்டர் 91 சென்டிமீட்டர். இதுல மீட்டர் சென்டிமீட்டர் இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மீட்டர்னா என்ன, சென்டிமீட்டர்னா என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? எதை மீட்டர்னு சொல்றோம், எந்த அளவுகளை சென்டிமீட்டர்னு சொல்றோம் தெரியுமா? தெரியலையாங்கம்மா. சென்டிமீட்டருங்கிறது சின்ன சின்ன அளவுகளை குறிக்கும், சரியா? மீட்டர் அதாவது 100 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கிறத நம்ம மீட்டர்னு சொல்லுவோம். 100 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர். 100க்கு மேற்பட்டதை ஃபுல்லா நம்ம மீட்டர்னு தான் சொல்லுவோம். இப்போ உதாரணமா 139 சென்டிமீட்டர்னா 1 மீட்டர் 39 சென்டிமீட்டர், சரியாங்கம்மா? சின்ன அளவு. மீட்டரை விட சென்டிமீட்டர் வந்து சின்னது. இப்போ நம்ம 1 மீட்டர் துணி எடுக்க போறோம் அப்படின்னா அது எதுக்கு சமம்னா 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர்னு சொல்றதுக்கு பதிலாக 1 மீட்டர்னு சொல்லுவோம். இதே 2 மீட்டர்னா 200 சென்டிமீட்டர். புரிஞ்சுதாங்கம்மா உங்களுக்கு? நன்றி மேம். தொடர்ந்து கேட்போம். இது ஷியாமலா வாணி 90.4. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சரிங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாங்க? எங்க வீட்டுக்கு கூலி வேலை செய்யறாரு மேடம். சரிங்கம்மா, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், விட சொல்லுங்க. கேளுங்க மேடம். கடைக்கெல்லாம் போய் சேலை எடுப்பீங்க இல்லையா? இப்ப நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, 3 சேலை எடுக்கிறீங்க. அந்த 3 சேலையோட விலைய நான் சொல்றேன், மொத்த விலை என்னன்னு நீங்க சொல்லணும். சரிங்கம்மா? முதல் சேலையோட விலை வந்து 210 ரூபாய். ரெண்டாவது சேலையோட விலை 425 ரூபாய். மூன்றாவது சேலையோட விலை 830 ரூபாய். இப்ப மொத்தம் எவ்வளவு விலைக்கு நீங்க 3 சேலையும் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்க. 1465 ரூபாய். சரிங்கம்மா, இப்போ அடுத்த கேள்வியை கேட்குறேன். அம்மா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? 2 குழந்தை இருக்கு மேடம். சரி, அவங்க பேர் என்னங்கம்மா? வைரமணி. வைரமணி வந்து ஒரு நாளைக்கு 24 பக்கங்கள் வாசிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ 4 நாளைக்கு ஒரு புக் வாங்கி தரீங்க, அதுல 24 பக்கங்களை வாசிக்கிறாரு. 4 நாள்ல எத்தனை பக்கங்களை வாசித்திருப்பாரு? 96 பக்கம் வாசிச்சிருக்கேன் மேடம். என்ன பண்ணீங்க நீங்க? 24 நாளை என்னமா பண்ணீங்க? பெருக்கணும் மேடம். பெருக்கணும். சரி, எப்படி பெருக்குனீங்க 24 நாளையும் சொல்லி காட்டுங்க. நாங்க
16. சரிங்கம்மா. 16ல இருக்க 6 கீழே போட்டு மீதி 1 இருக்கு மேடம். ஆ இருந்தாங்க 8. அந்த 8ஓட அந்த 1 என்ன பண்ணீங்க? கூட்டுன மேடம். சரிங்கம்மா. கூட்டி 96 என்பது விடை. ஆமா மேடம். இன்னொரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. சரி மேடம். இப்போ உங்க வீட்டுல வந்து உறவினர்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு காஃபி போடணும். நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த கடையில வெறும் 1/2 லிட்டர் பாக்கெட் தான் இருக்கு. உங்களுக்கு 3 லிட்டர் வேணும். அப்ப நீங்க எத்தனை பாக்கெட் வாங்கணும்? 6 பாக்கெட் வாங்கணும் மேடம். சரிங்கம்மா, ரொம்ப சரி. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்றீங்களா? 1/2 லிட்டரா? 2 பாக்கெட்டுக்கு 1 லிட்டர். ஆமாங்க. 6 பாக்கெட்டுக்கு 3 லிட்டர் மேடம். சரிங்கம்மா. 1/2 லிட்டருங்கிறது என்ன அளவுன்னு சொல்ல முடியுமா? 200 கிராம். கிராம் கிடையாது, மில்லி லிட்டர். 1 லிட்டர் வந்து எத்தனை மில்லி லிட்டர்னு தெரியுமாமா உங்களுக்கு? 1000 மில்லி லிட்டர். ஆமா, 1 லிட்டர் வந்து 1000 மில்லி லிட்டர். இப்ப 1/2 லிட்டர்னா அதுல பாதி 500 மில்லி லிட்டர். 2 500 மில்லி லிட்டர் சேர்ந்தா 1000 மில்லி லிட்டர். அது வந்து 1 லிட்டருக்கு சமம். 1/4 லிட்டர்னா எவ்வளவுங்கம்மா? 250. 250 மில்லி லிட்டர். அது வந்து எத்தனை பாக்கெட் சேர்ந்தா 1 லிட்டர் வரும்? 250 ஒரு பாக்கெட், 4 பாக்கெட் 1 லிட்டர். 4 பாக்கெட் சேர்ந்தா 1 லிட்டர். 1 லிட்டர். சரிங்கம்மா. வணக்கம் மேடம். சியமலா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணிதம் வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கங்கம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் அமுதா, பாரபத்தி கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே வேலை பாக்குறீங்களாங்கம்மா? ஆமா மேடம். சரிங்கம்மா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? வீட்டுல வந்து நாங்க 4 பேர் இருக்கோம் மேடம். 4 பேர். 2 குழந்தைங்களாங்கம்மா? ஆமா மேடம். சரி, என்ன படிச்சுட்டு இருக்காங்க? 8th 1, 5ஆம் கிளாஸ் 1 படிக்கிறாங்க. சரிம்மா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சிருக்கேன் மேடம். இப்போ உங்களுக்கான கேள்வி கேட்கவா? கேளுங்க மேடம். இப்போ ஒரு கடைக்கு போய் முட்டை வாங்குறீங்க, சரியா? 1 டஜன் முட்டை வாங்குறீங்க. அதுல 3 முட்டை உடைஞ்சிருக்கு. இப்ப நல்ல முட்டை எத்தனைங்கம்மா? மறுபடியும் சொல்லுங்க மேடம். எத்தனை முட்டை மேடம் மொத்தம்? 1 டஜன்மா. 1 டஜன் முட்டை வாங்குறீங்க, அதுல 3 முட்டை உடைஞ்சிருக்கு. இப்ப நல்ல முட்டை எத்தனைன்னு சொல்லுங்க. 9 முட்டை மேடம். 9 முட்டை. உங்களோட அடுத்த கேள்வி, இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்காக பணம் சேர்க்கறீங்க, சரியா? அந்த பொருளோட விலை வந்து 2000 ரூபாய்ன்னு வச்சுக்குவோம். அதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்க்கறீங்க. உங்ககிட்ட சேர்ந்த தொகை வந்து 1350 ரூபாய். இன்னும் எவ்வளவு பணம் சேர்க்கணும்? அந்த பொருளை நீங்க வாங்கணும்னா இன்னும் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை? 650 மேடம். உங்களுக்கு கணிதத்துல வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா? வேற வந்து கொஞ்சம் வகுத்துல கொஞ்சம் இதா இருக்கு. சரிங்கம்மா. உங்களுக்கு வாய்ப்பாடெல்லாம் தெரியுமா? வாய்ப்பாடு தெரியும் மேடம். எல்லா வாய்ப்பாடும் தெரியுமாமா? எத்தனை வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும்? 10 வரைக்கும் தெரியும் மேடம். சரிங்கம்மா. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்ல வாய்ப்பாடுல சொல்லுங்கம்மா. வாய்ப்பாடுல கொஞ்சம் சந்தேகம் இல்லைங்க மேடம். கொஞ்சம் பெருக்கல் வந்து இது வகுத்துல கொஞ்சம் தெரியாது மேடம். சரிங்கம்மா. இப்ப வேலை பாக்குறீங்க இல்லையா? மொத்தம் எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க? மொத்தம் வந்து 100 பேர் பாப்போம் மேடம். 100 பேர். சரிங்கம்மா. இப்போ அத வந்து இப்ப குழுக்களா பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 10 பேரா கொண்ட குழுக்களா பிரிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நீங்க 10 பேர் இந்த வேலை பாருங்க, இன்னொரு 10 பேர் இந்த வேலை பாருங்கன்னு உங்களை வந்து பிரிக்கிறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை குழுக்கள்மா இருக்கும்? மொத்தம் வந்து 10 குழு மேடம். ஆமாமா, அதான் வகுத்தல். 100 வந்து 10ஆல நம்ம வகுக்கிறோம். முதல் நம்பரை எடுத்து பார்க்கணும். அத நம்மளுக்கு வகுக்க முடியுமா? இப்ப 100 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அத 10ஆல வகுக்கும் போது என்ன ஆகும்? முதல் எண் வந்து 1. 1ஐ வந்து நம்மளுக்கு 10ஆல வகுக்க முடியாது, ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன எண். அப்ப என்ன பண்ணணும்? பக்கத்துல இருக்க அடுத்த எண்ணையும் எடுக்கணும். அடுத்த எண் என்ன இருக்கு? 0. அப்போ 10 ஆயிடும். இப்ப 10 10ல எத்தனை தடவை? 10ஆம் வாய்ப்பாடு இருக்குல்லம்மா?
ஆமாங்க மேடம். 10ஆம் வாய்ப்பாடுல 10 எப்போ வரும்? 10 வந்து 10 ஒரு 10 மேடம். ஒரு 10. அப்ப ஒரு தடவை 10. இப்ப இன்னொரு 0 இருக்கு இல்லையா? ஆமாங்க மேடம். அதையும் அதுல போட்டுக்கணும். அப்ப 10. இதே இதை வந்து நான் 10 பேர் கொண்ட குழுன்னு சொன்னேன். இதே வந்து 20 பேர் கொண்ட குழுவா பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழுக்கு வந்து 20 பேர். அப்ப எத்தனை குழுக்கள் இருக்குமா? 5 குழு. இப்ப 100 பேர் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. 20 பேர் கொண்ட குழுன்னு சொன்னேன். இப்ப இந்த 0 கூட நம்ம வந்து அடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப 10 பேர்னு வந்துடும். 10 வந்து 2ஆல வகுக்கணும் இல்லையா? 2ஆம் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும். அப்ப 10 2ஆல வகுத்து சொல்லுங்க. 2ஆம் வாய்ப்பாடு சொல்லுங்களேம்மா. 10 வந்தோடனே நிப்பாட்டிருங்கம்மா. எத்தனை தடவை வந்தது? 5 மேடம். அந்த 5 தாம்மா விடை. அவ்வளவுதான் வகுத்தல். உங்களுக்கு புரியுதாங்கம்மா? புரியுதுங்க மேடம். ரொம்ப நன்றிங்க மேடம். தேங்க்ஸ். வணக்கங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? வணக்கம் மேடம். என் பேர் சாந்தி. என்னங்கம்மா படிச்சிருக்கீங்க? 10th படிச்சிருக்கேன். சரிங்கம்மா. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உன் வீட்டில் வந்து கலர் பாட்டில், ஃபேண்டாவோ மிரிண்டாவோ ஏதோ ஒரு பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் வாங்குறீங்க. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கம்மா? எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. சரிங்கம்மா. அதுல ஒரு குழந்தைக்கு வந்து 230 மில்லி லிட்டரும் மற்றொரு குழந்தைக்கு 300 மில்லி லிட்டரும் கொடுக்குறீங்க. இப்ப மீதி அந்த பாட்டில்ல எவ்வளவு இருக்கும்? 470. சரிம்மா. இப்ப அடுத்த கேள்வி கேட்கவா? சொல்லுங்க மேடம். இப்போ உங்க வீட்டுல உங்களுக்கு தோட்டம்லாம் இருக்காமா? இருக்கு. இப்போ அந்த தோட்டத்துக்கு வேலி போடணும்னு நினைக்கிறீங்க சரியாங்கம்மா? அதோட ஒரு பக்கத்தோட நீளம் வந்து 15 மீட்டர். அதாவது சம பக்கத்தை கொண்டது. சம பக்கங்கள்னா அது என்ன? சதுரத்துல இருக்கு சரியா? இப்போ ஒரு பக்கத்தோட அளவு வந்து 15 மீட்டர். இப்போ நீங்க வேலி போடணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு மீட்டர் வேணும் அந்த வேலி போடுறதுக்கு? அந்த கம்பி எத்தனை மீட்டர் நீங்க வாங்கினா சரியா வருங்கம்மா? 60 மீட்டர். சரி, நீங்க 60 மீட்டர்னு எப்படிங்கம்மா சொன்னீங்க? 4 பக்கத்தை என்ன பண்ணிருந்தீங்க? கூட்டிட்டீங்க இல்லையா? சரிங்களா. இதே இது வந்து உங்களுக்கு செவ்வக வடிவுல தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட பக்கங்கள் எப்படி இருக்கும்? எதிர் பக்கங்கள் மட்டுமே சமமா இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வந்து 7 மீட்டரும் மற்றொரு பக்கம் 8 மீட்டரும் இருக்கு. அதுக்கு வேலி போடணும் சரியாங்கம்மா? அப்ப எவ்வளவு நீள கம்பி வேணும் உங்களுக்கு? 30 மீட்டர். எப்படிமா சொல்றீங்க? 2 தடவை 7 கூட்டணும் 14. 8 கூட்டல் 8 16. ரெண்டையும் கூட்டுனா 30 மீட்டர். சரிங்கம்மா. இப்போ கமலான்னு ஒரு பொண்ணு இருக்கா சரியாங்கம்மா? அவ அரை மணி நேரத்துல ஒரு மரத்தை நடுறா. அவங்க அக்கா வந்து அதே மாதிரி ஒரு மரத்தை 1/4 மணி நேரத்துல நட்டு வச்சிடுறாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரத்துல ஒரு மரத்தை நடுவாங்க? 45 நிமிஷம். 2 பேரும் சேரும் போது நேரம் குறையதானமா செய்யும்? ஒரே வேலைய 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க. 45 நிமிஷம் மேடம். இல்லங்கம்மா. சரி, நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப கமலா அரை மணி நேரத்துல ஒரு மரத்தை நடுறாங்க அப்படித்தானே சொன்னேன்? 1 மணி நேரத்துல அவங்க எத்தனை மரமா நடுவாங்க? 1 மணி நேரத்துல. அரை மணி நேரத்துல ஒரு மரம்னா 1 மணி நேரத்துல 2 மரம். சரி, இப்ப அவங்க அக்கா வந்து ஒரு மரத்தை 1/4 மணி நேரத்துல நடுறாங்க இல்லையா? 1 மணி நேரத்துல எத்தனை மரத்தை நடுவாங்க? 4 மரம். இப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்கம்மா. அக்கா கமலா 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துல எத்தனை மரத்தை நட முடியும்? 6 மரம். 6 மரம். 2 பேரும் சேர்ந்து 1 மணி நேரத்துல 6 மரத்தை நடுறாங்க இல்லையாங்கம்மா? 1 மணி நேரங்கிறது எத்தனை நிமிடங்கள்மா? 60 நிமிடம். இப்போ 6 மரங்களை 60 நிமிடத்துல நடுறாங்க. இப்போ ஒரு மரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? 10 நிமிடம். 10 நிமிடம். அதாம்மா விடை. புரிஞ்சதாம்மா? ரொம்ப நன்றிங்கம்மா. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும் நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30.
சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.